Hi friends, welcome to Tutors Funny Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற விஷயம் வந்து இமேஜ் அப்லோடிங் பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ Adobe Stock Contributesல வந்து நேத்து வந்து நான் அப்லோட் பத்தி சொல்லி தரல. இப்போ நான் வந்து contribute to Adobeன்னு சொல்லி போறேன். இதுல போயிட்டு இத போனீங்கன்னா அந்த சைடுக்கு நீங்க போவீங்க. இதுல பாத்தீங்கன்னா நான் அப்லோட் பண்ண ஃபைல்ஸ் தான் இதுல இருக்கு. நீங்க அப்லோட் பண்ண போனா அந்த அப்லோட்ஸ்ன்றது இருக்கு. இதுல வந்து என்னென்ன ஃபார்மேட்ஸ்ல அப்லோட் பண்றதுன்னு ஃபார்மேட்ஸ் கொடுத்திருப்பாங்க. இப்போ இத வந்து நீங்க இதே Shutterstockல எடுத்தீங்கன்னா EPS ஃபார்மேட்ஸ் ரொம்பவே இருக்கும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு AI ஃபார்மேட், EPS இந்த மாதிரி எந்த ஃபார்மேட்ஸ்லயும் நீங்க அப்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். ரைட். இப்போ நான் ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்ணுறேன். ப்ரௌஸ்ல போயிட்டு இப்போ நான் வந்து ஒரு ஃபைல் ஒன்று அப்லோட் பண்றேன். இதை நான் அப்லோட் பண்றேன். இது EPS ஃபார்மேட்ல உள்ள ஃபைல். ரைட். இப்போ இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா உங்களோட Adobe ஸ்டாக்குக்கு வந்து இந்த ஃபைல் அப்லோட் ஆகுது. ரைட். இது அப்லோட் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கான இந்த ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க காணக்கூடியதா இருக்கும். இந்த ஃபைல் அப்படியே ஆர்ட் ஒர்க் வந்து இதுல வந்து உங்களுக்கு பதிவு செய்யப்பட்டுரும். இப்போ இதை வந்து வாங்குற ஆட்களுக்கு வந்து இந்த ஃபைலை வந்து உங்கள்கிட்ட வந்து யாராவது பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட்க்கு வந்து காசு வந்து கிரெடிட் ஆகும். ஓகே, இந்த அக்கௌண்ட்ல வந்து உங்களுக்கு காசு வந்து கிரெடிட் ஆகும். இப்போ இதை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அப்லோட் ஆகி முடிஞ்சிருச்சு. பாத்தீங்கன்னா இப்போ அதில் வந்து உங்களுக்கு இந்த ஃபைல் வந்து என்ன மாதிரி இந்த டிஸ்கிரிப்ஷனை நீங்க எழுதணுங்க. ரைட். இப்போ நான் Shutterstockல எழுதுனதே நான் எழுதுறேன். ரைட். இப்போ Shutterstockல இதே மாதிரி ப்ராசஸ் தாங்க இமேஜ் அப்லோட் பண்ற நேரம். ரைட். இப்போ அந்த இதுல பேர் என்னது? ரைட். இதுல வந்து லேம்ப் கேண்டில்ஸ்ல வந்து நான் கேண்டில்ஸ் அப்லோட் பண்ணேன். இந்த கேண்டில்ஸ். இப்போ இதுலயும் அதே மாதிரி தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுல வந்து நான் என்னென்ன போட்டேன்னா இதுல வந்து இதுக்கான டிஸ்கிரிப்ஷன் வந்து இந்த இருக்கு. கேண்டில்ஸ் வெக்டர் செட். இதே நான் வந்து இதுலயும் கொடுக்குறேன். அதாவது நீங்க பாருங்க, இதுல வந்து நீங்க வந்து எழுதுற நேரம் அதை பேஸ்ட் பண்ணிட்டு சொல்றேன். இதுல வந்து நீங்க எழுதுற மேக்ஸிமம் 5 வேர்ட்ஸ் எழுத சொல்றேன். நான் கேண்டில்ஸ் வேரியஸ் வெக்டர் செட் இல்லஸ்ட்ரேஷன் வேரியஸ் கிராஃபிக்ஸ் இல்லஸ்ட்ரேஷன் கிராஃபிக்ஸ் போடுவோம். கிராஃபிக்ஸ் வெக்டர் செட். இப்போ நீங்க எழுதுற நேரம் இந்த நீங்க என்ன ஆர்ட் ஒர்க் செஞ்சிருக்கீங்களோ அதுக்கு சம்பந்தமானது மட்டும் நீங்க கீவேர்ட்ஸ் எழுதுங்க. ஓகே, இதுக்கு சம்பந்தம் இல்லாத கீவேர்ட்ஸ் எழுதுறீங்கன்னா இவங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அது ரொம்ப இப்போ கேண்டில்ஸ்ன்றது இதுக்கு சம்பந்தமானது. வேரியஸ் கிராஃபிக்ஸ் வெக்டர், இது வந்து வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன் சம்பந்தமான ஒரு செட். இப்போ அதனால அது சம்பந்தமானது மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ரைட். இப்போ அடுத்தது வந்து என்ன எழுதியிருக்காங்க? கீவேர்ட் செட். ரைட். சாரி, இதை வந்து நான் வந்து இங்கே போடணும். சாரி, இப்போ இங்கே தான் மேலே போடணும். டிஸ்கிரிப்ஷன்ல எழுதுறது மேலே. ரைட். இப்போ அடுத்தது வந்து இதில் தான் டிஸ்கிரிப்ஷன் நம்ம கொடுக்குறோம். இப்போ இதை தான் வந்து யாரோ ஒருத்தர் பார்க்குறவங்க இப்போ இப்படித்தான் வந்து உங்களுக்கு நிற்கும். இப்போ இதை தான் பார்ப்பாங்க என்னன்னு. இப்போ ஒருத்தர் கேண்டில்ஸ்னு சொல்லி ஒரு வெக்டர்னு ஒருத்தர் சர்ச் பண்ணாருன்னா அவங்களோட இது காட்டும், உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் காட்டும். இப்போ வேரியஸ் கிராஃபிக்ஸ் வெக்டர் செட் இல்லஸ்ட்ரேஷன் இந்த மாதிரிலாம் நீங்கள் சர்ச் பண்ணுற நேரம் உங்களோட இது உங்கள் முன்னுக்கு வந்து இந்த இது காட்டும். ரைட். இப்போ அதே மாதிரி கீவேர்ட்ஸும் அதில் உங்களுக்கு இருக்க மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து இதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணி கீழே கீவேர்ட்ஸ் வந்து செட் ஆகிருக்கும் பாருங்க. நான் வந்து இதை பாருங்க. இப்போ இதுக்கான கீவேர்ட்ஸ் வந்துருக்கு பாருங்க. இப்போ இந்த கீவேர்ட்ஸை வந்து இங்கே நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இதில் ஃபயர், இப்போ இந்த ஃபயர் இருக்குது, வெக்டர் இல்லஸ்ட்ரேஷன், இந்த மாதிரி பர்னிங், ஹாட், இந்த மாதிரி நம்ம கீவேர்ட்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ரைட். ஓகே, இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து ஐக்கான், சிம்பிள், இந்த மாதிரி கேண்டில், இந்த கேண்டில்ன்றது முக்கியம். இந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இவ்வளவு தான் செய்ய வேண்டியது. டிஸ்கிரிப்ஷன்ஸ் அப்புறம் கீவேர்ட்ஸ், இவ்வளவு தான் நீங்க கொடுக்க வேண்டிய விஷயம். ரைட். இது ரெகனைஸ் பீப்பிள்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இதை நோன் கொடுத்துறேன். நான் இப்போ வந்து ஃபைலை வந்து நான் வந்து சப்மிட் பண்ண ஃபைல் இதை கொடுத்தீங்கன்னா சப்மிட் கொடுங்க. இப்போ அவங்க ஃபைல் வந்து ரிவ்யூக்கு கேட்கும். ரைட். ரைட். இப்போ வந்து இதில் வந்து உங்களுக்கு இன் ரிவ்யூவில் இருக்கு. இப்போ அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து டேஷ்போர்ட்டில் வந்து நிற்கும். நீங்கள் டேஷ்போர்ட்டில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி இன்னும் அவங்க அக்செப்ட் பண்ணலாம், இன் ரிவ்யூவில் இருக்குது. அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட இதில் வந்துடும். ரைட். இப்படி தான் உங்களோட ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுறது இதில் Adobe Stockல. ரைட். இது சிம்பிளான விஷயம்.
நீங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு. இதே மாதிரி இன்னொரு ஃபைல்ஸ் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன்னா அதே மாதிரி இப்போ நான் இன்னொன்று வேணால் அப்லோட் பண்ணி காட்டுறேன். ஃபைல் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட் ரைட், சப்மிட் பண்ணிட்டு ரைட். இந்த ரிவ்யூ ப்ராசஸில் ஒன்று இருக்குது. இப்போ இன்னொன்று அப்லோட் பண்ணுறேன்னா அப்படி தான். ஓகே ரைட், அப்லோட். இப்போ இதில் போயிட்டு இன்னொரு ஃபைலை ப்ரௌஸ் பண்ணுறேன். இந்த பென்ன்றது எடுக்கிறேன். இந்த பென்ன்றது உங்களுக்கு மெஷின் இதாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க பென்ன்றது. இதை செலக்ட் பண்ணிட்டு இப்போ இதுக்கும் நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் வந்து நான் எழுதணும். ஓகே, இப்போ எழுதுகிற நேரம் நான் வந்து இதில் கொடுத்ததே நான் எழுதுறேன். The pen. இப்போ நான் இது ஷட்டர்ஸ்டாக்ல கொடுத்தது இதே பரவாயில்ல, இதை எழுதலாம். பென் அண்ட் இங்க் பென் வெக்டர் செட். இப்போ இதில் வந்து என்ன பென்னும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன், இங்க் செட் பென்னும் நான் டிசைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. அப்போ அது சம்பந்தம் வந்து பார்த்தீங்கன்னா இது இங்க் செட் பென் செட். அப்போ அந்த மாதிரி ஒரு ரிலேட்டட் கீவேர்டாக இருக்கணும். ரைட், இப்போ நான் இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி இப்போ இதுக்கு நான் பேர் கொடுக்குறேன். ரைட், இது ரொம்ப முக்கியம். ஓகே, பென் அண்ட் இங்க் செட் வெக்டர் செட். ஓகே, இப்போ இப்படி தான் வந்து சர்ச் பண்ணுவோம். ரைட், இதில் நீங்கள் பென்சில் அப்படியெல்லாம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு வந்து மேட்ச் ஆகாது. இதெல்லாம் பென் மாதிரி தான் நீங்கள் வந்து நீங்கள் வெக்டர் கிராஃபிக்ஸ் செஞ்சுருக்கிறீங்க, நீங்கள் மற்றதுகள் கொடுக்கக்கூடாது. ரைட், இப்போ கீவேர்ட் செட்டில் வந்து இதில் பாருங்கள் பென், நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்களோ அதெல்லாம் வந்து கீழே வந்து ஹெட் ஆகிடும். கீவேர்ட் செட்டில் பென், ஆஃபீஸ்க்கான இங்க். ரைட், இப்போ இதுகெல்லாம் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்கூல் ஐட்டம், பென்ஸ். ரைட், இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் ரைட்டிங் டூல் இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகே, பிளாக் பேப்பர், ரைட், இந்த மாதிரிலாம் கொடுத்துக்கலாம். பென்சில்னு கொடுக்கும். ரைட், இந்த மாதிரி டேக்ஸை கொடுத்துட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிட்டு இதை இப்போ இது வந்து நோன்னு கொடுக்குறேன். இப்போ இங்கே நான் வந்து சப்மிட் ஆஃப் ஃபைல் கொடுத்துட்டீங்கன்னா நான் சப்மிட் பண்ணுவேன். இவ்வளோ தாங்க நீங்கள் செய்யணும். இப்போ 2 ஆர்ட் ஒர்க் நீங்கள் சப்மிட் பண்ணிட்டீங்க. இதை அவங்க போயிட்டு பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களோட அதில் எந்த வித பிரச்சனையும் இல்லாட்டி இதை பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தாலே அவங்களோட டிஸ்கிரிப்ஷனில் வழங்குது. இது வந்து என்ன மீடியா டைப் வெக்டர்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. இது வந்து உங்களோட டைட்டில். கீவேர்டு வந்து இங்கிலீஷில் எழுதிருக்கு. இதுதான் கீவேர்ட்ஸ். கேட்டகரி பிஸ்னஸ். ரைட், இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ரைட், இப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் உங்கள் டிஸ்கிரிப்ஷன். ஓகே, இப்படி தான் உங்களுக்கு Adobe ஸ்டாக்ல வந்து ஃபைல்ஸ் வந்து அப்லோட் பண்ணுற வந்து முறை. இதுக்கு இப்போ வந்து ஒன்று ரிவ்யூ ப்ராசஸில் இருக்குது. இது அக்செப்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உங்களோட டேஷ்போர்ட்டில் போனீங்கன்னா உங்கள் டேஷ்போர்ட்டில் வந்து காட்டுவாங்க. டேஷ்போர்ட்டில் வந்து இது வரும். இப்போ 4 நான் வந்து அப்ரூவல் வாங்கியிருக்கேன். நீங்கள் அப்ரூவல் வாங்கினதுக்கப்புறம் உங்களோட ஆர்ட் ஒர்க்ஸ் வந்து இதில் வரும். ரைட், இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாருங்கள் ஆல் 4 ஃபைல்ஸ் இருக்குது. இதில் இல்லஸ்ட்ரேஷன் ஒன்று இருக்குது. இதில் வந்து எண்டெல்லாம் வெக்டர் ஃபார்மேட்ஸ். இப்போ வெக்டர் ஃபார்மேட்ஸில் உள்ள ஃபைல்ஸ் தான் என்ன இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் வெக்டர்ஸ். இப்போ செஞ்சுருக்கிறது வெக்டர்ஸ். ரைட், இப்போ இந்த மாதிரிகள் நீங்களும் அப்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். Adobe ஸ்டாக் வந்து நல்ல ஒரு விஷயம். வந்து நீங்கள் Adobe ஸ்டாக்லையும் ஷட்டர்ஸ்டாக் இந்த மாதிரி கண்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணுற நேரம் நல்ல ஏர்னிங்ஸ் பார்க்கணும். நீங்கள் ஒரு ஆர்ட் ஒர்க் தான் செய்றீங்க, இதை நீங்கள் நிறைய கண்ட்ரிபியூட்டர்ஸ் அக்கௌண்ட்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுறீங்க. உங்களுக்கு வந்து சாதாரணமாக இந்த கண்ட்ரிபியூட்ஸ் அக்கௌண்ட் மூலியமாக ஒரு மாதம் ஒரு $200 நீங்கள் சும்மாவே நீங்கள் வீட்டில் இருந்து மணி ஏர்ன் பண்ணக்கூடியதாக இருக்கும். ரைட், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் எனக்கு கமெண்ட்டை தெரிவிங்க.